ஹாய் guys, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் மை நாட், யாரும் எதுவும் சொல்லி பண்ணுறதில்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஹிப் வரைஞ்சிக்கணும். இதுக்காக ஒரு மனுஷன் வரைஞ்சினாவே நம்ம ஹிப் வரையணும்ல. ஸோ அதே மாதிரி நான் ஒரு 3 அந்த மாதிரி சென்டிமீட்டருக்கு நான் ஹிப் வரைஞ்சிக்கிறேன். சும்மா லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதான் இது என்ன ட்ராயிங் முதல்ல சொல்லிடி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ட்ராயிங் அப்படி இல்லை இன்னொரு ட்ராயிங் நான் வச்சுருக்கேன். அந்த ட்ராயிங் ஓகேங்களா காமிக்கிறேன். ஓகே, இந்த ட்ராயிங் இல்லைனா அந்த ட்ராயிங் தான் பண்ணலான்னு இருக்கேன். இப்போதைக்கு நான் இந்த ட்ராயிங் பண்ணலான்னு தான் பிளான் இருக்குது. பார்ப்போம் எந்த ட்ராயிங் பண்ணுறேன். அது ஃப்ளூக்கில் ஏதாவது ஒன்று போடுவேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம அதை ஒரு குட்டி ஃப்ராக் மாதிரி பண்ணாமல் ஃபர்ஸ்ட் அது குட்டியாக ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகேங்களா. எப்போவுமே நம்ம எதுவாக இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், பட் உடம்புலேருந்து ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஒன் மோர் திங்க், அது கை இப்போது ஹிப் அதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும். ஒரு ஹிப் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா ஒரு லைட்டாக பென்சிலில் எக்ஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, எக்ஸ் போட்டு நான் அப்படியே அது அந்த எக்ஸில் நடுவில் கேப் இருக்கும்ல, அங்கே மட்டும் உள்ளே போகிற மாதிரி போட்டிருக்கேன். That's an easy way which we can do like easy. ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி கை வேலையை போகிறோம். ஐயோ 1 செகண்ட், எனக்கு ஏன் இவ்வளோ கேவலமாக நீ எடிட் பண்ணியிருக்கேன்னு கேட்காதீங்க. என் தம்பி எடுத்தான். யூடியூப் சேனல் பேர் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்னா நார்மல் ஆல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ராகவ் தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். அவன் முதல்ல ஒன்று போட்டிருந்தான், அதுக்கப்புறம் இப்போ மாற்றிட்டான். ஸோ ஓகேங்களா. அதனால் கேமரா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் நான் புக்கை வர திருப்பி ட்ராயிங் பண்ணியிருந்தேன்னா என் தம்பியால் அவனால் எடுக்கவே முடியலன்னா எனக்கு கம்ஃபர்ட்டே இல்லை அது வரையச்சே. ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் எப்போயுமே நம்ம விரல்ஸ்லாம் வரைய கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம பேக் வியூ தானே பண்ண போகிறோம். ஸோ விரல்லாம் வரைய கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃப்ராக் முன்னாடி கை வச்சுருக்கா மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. சாரி ஃபார் டூயிங் என்னன்னா எனக்கு கொஞ்சம் அது இருக்குது. ஸோ வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பாதி கை வரைஞ்சிருக்கேன். இப்போ ஒன்று பண்ணணும்னா இப்போ நம்ம உள்ளே தானே முன்னாடி கை வைக்கிற மாதிரி தானே பண்ண போகிறோம். ஸோ பின்னாடி நான் இன்னொரு லைன் போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இன்னொரு லைன் போட்டு மேலே நம்ம நெக்கு வரைஞ்சி அப்படியே தலை வரைஞ்சிருவோம். ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி நம்ம ஒரு குட்டி ஒரு பெல்ட் மாதிரி போட்டுக்கணும். அண்ட் அதே மாதிரி என்னன்னா உங்களுக்கு கூகுள்லேயே ஹேண்ட் போசஸ் ட்ராயிங் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். நான் அடுத்த வீடியோ நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் அந்த ட்ராயிங் சூப்பராக வருமானு எனக்கு தெரியாது. பட் நிறைய டைம்ஸ் நான் அதை வரைஞ்சிருக்கேன். பட் நான் சின்ன வயசில் தான் வரைஞ்சிருக்கேன். அது எப்படின்னா அந்த இஷ்கியோ அந்த குட்டி அந்த டானில் வரும். லிட்டில் ஃபயர் ஹார்ட் அப்படின்னு ஒன்று வரும். அது க்யூட்டாக இருக்கும் அந்த போஸ். ஓகேங்களா. அந்த போஸ் நான் வரைஞ்சிருக்கேன். அண்ட் அது என் தம்பி சேனல்லையும் வரும், என் சேனல்லையும் வரும். என் அண்ணன் சேனலில் அவன் போடுவானும் தெரியாது. ஏன்னா அவன் கடவுள் பக்தி மயம். ஸோ அவன் போடுவான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் 2 பேரும் மட்டும் ஆக்டிவ் சூப்பர் க்ரியேட்டிவ் பர்சன்ஸ். ஸோ நாங்கள் நிறைய இந்த மாதிரி ட்ராயிங் கிராஃப்ட் ஆர்ட்ஸ் ஆமாம் மேக்ஸிமம் நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி தான் வரையணும். அண்ட் இப்போ உங்களுக்கு தம்பி வாய்ஸ் கேட்கணுன்னா கேட்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இப்போ என் தம்பி பேச மாட்டான்னு சொல்கிறான். அவன் நடுவில் பேசினா அதை ஆட்டையை போட்டு நான் உங்களுக்கு போட்டுருவான். ஓகே இப்போ நான் இந்த டாப் மிடி வரைஞ்சிட்டேன். ஏன்னா இது ஒரு ஸ்கூல் கேர்ள் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் மிடி வரைஞ்சிட்டு அடுத்தது செகண்ட் லைன் போட்டு நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அண்ட் சாரி ஃபார் தட். என்னன்னா எனக்கு அது தலை கீழே நான் வச்சு பண்ணுறேன். ஏன்னா என் தம்பியால் தலை கீழே வச்சு பண்ண முடியாது. அவன் தலை கீழே தான் வச்சான். பட் அது ஒழுங்காக வரல. அது தலை கீழே இருக்கு. நீங்கள் எந்த டைமில் மட்டும் தலை கீழே யூஸ் பண்ணிக்கோங்க ஃபோனை. இந்த மாதிரி தலை கீழே வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. முடிஞ்சால் அதை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. என்னன்னா ஓகே கைஸ், என்னன்னா நான் ஏன் சிரிச்சேன்னா பேசிக்க மாதிரி என் தம்பி லைட்டாக பேசாமல் பட்டது என்னால் எடுக்க முடியல, கேப்சர் பண்ண முடியல. ஓகே, இப்போ என்னோடய சாங் நீங்கள் லைட்டாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் பாட போகிறேன். ஓகேங்களா. யாருக்காவது ஹெட்செட் போட்டுருந்தீங்கன்னா தயவு செய்து அவுத்துருங்க. ஓகே. We all need that someone who gets you like no one. You're right when you need it the most.
We all need a soul to rely on, a shoulder to cry on. Thank you like highs and the lows, and I'm gonna make it a la 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 la, and I'm gonna make it a la 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 la. ஓகே, என் பாட்டு மயம் முடிந்து விட்டது. ஸோ நான் என்ன பென்சில் யூஸ் பண்ணுறேன்னு காமிச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ என்ன பென்சில் யூஸ் பண்ணுறேன்னா, நான் அப்சராவோட ஆல் ட்ராயிங் பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ஹெச்பி, 6B, 2B, 4B, 8B, 8B. ஓகே, ஹெச்பி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஹெச்பி. அண்ட் 8Bக்கும் 6Bக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, 8Bயில் கொஞ்சம் ப்ராட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த அது எட்ஜு ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் 6Bயில் நார்மல் எப்பயும் போல் பென்சில் இருக்கும். அண்ட் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, 8Bயில் ரொம்ப டார்க்காக இருக்கும், 6Bயில் லைட் டார்க்காக இருக்கும். அண்ட் இன்னொரு பாட்டு வேணும்னா சொல்லுங்கள், இப்போ நான் பாடுறேன். ஓகே, நீங்கள் சொல்லணும்னா நான் பாடுவேன். 3, 2, 1 start. Shine bright like a diamond, shine bright like a diamond, find light in the beautiful sea. I choose to be happy. You and I, we are like diamonds in the sky. When you near me, I'm alive. You and I. ஓகே, என்னன்னா என் பாட்டு, இந்த பாட்டு ரொம்ப கேவலமாக இருக்கும். ஐ நோ பிகாஸ் எனக்கு டக்குனு லிரிக்ஸ் வந்துச்சு. ஸோ நான் பாடல. ஓகே, விட்டுருங்க. ஓகே, மேலே யாரும் கண்ணை வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் எந்த பென்சிலை வச்சு வரைஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 6B பென்சிலை வச்சு வரைஞ்சிட்ருக்கேன். என் தம்பி வாய்ஸ் கேட்கணும்னா சொல்லுங்கள், நான் அப்படியே நைஸாக ஏதாவது ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், எனக்கு வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் 10 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தான் 11 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தான் 6 நிமிஷமே முடிஞ்சிருக்கு. ஸோ எனக்கு என்ன பேசுகிறது தெரியல. அதனால் நடுவில் என் வாய்ஸ் கேட்காது. ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா, லிப்ஸ்டிக் வச்சு, அதாவது லிப்ஸ்டிக் லிக்விட் இருக்கும்ல, அதை வச்சு நான் என்ன பண்ணேன், என் கையில் போட்டேன், என் நகத்தில். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராயிங் வீடியோ வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஆகஸ்ட் மந்த், ஜூலை மந்த் மேக்ஸிமம் நான் போட ட்ரை பண்ணுறேன். சண்டே, சாட்டர்டேலாம். ஓகேங்களா, ஏன்னா அப்போல்லாம் இந்த 2 மந்த்ஸ் மட்டும் தான் என் தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான். ஸோ அதனால் இந்த 2 மந்த்ஸ் மட்டும்தான் அவன் இருப்பான். அபுதாபிலேருந்து வந்திருக்கான். ஸோ அவன் இப்போதைக்கு இங்கே 2 மந்த்ஸ் மட்டும் தான் இருப்பான். ஸோ அந்த கேமராமேன் வேணும்னா என் தம்பியை கூப்பிட்டேன். ஓகே, ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட்டரை நான் கேமராமேனாக யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, நான் இவ்வளோ பெரிய ஆளுட்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, போனி வரையணும். போனி வரையறதுக்கு எப்போயுமே ஹேரை வரைஞ்சதுக்கப்புறம் நடுவில் ஃபர்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட சொன்னதில்ல, அந்த சர்க்கிள்லேருந்து நம்ம ஒரு போனி போடணும். 1 டைப் போனி தான் போடல இருக்கேன். ஏன்னா 2 டைப் போனி போட்டால் நல்லாயிருக்கும் எனக்கு தெரியல. ஸோ 1 டைப் போனி போட்டிருக்கேன். ஓகே, அண்ட் someone likes, please put a like and share and comment and something do. ஓகே கைஸ், எனக்கு இப்போ வேறு என்ன பேசுறதுனே தெரில, உண்மையாக சொல்லணும். ஸோ அதனால் நானே ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட உண்மையாக சொல்லணும்னா உங்கள்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது உங்களுக்கு புலம்புற மாதிரி இருந்தால் புலம்புறேன்னு நினச்சிக்கோங்க, இல்லை இது நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, இப்போது என் தம்பி வாய்ஸ் கேட்கணுமா? யூ வாண்ட் டு ஹியர். ஆனால் என் தம்பிக்கு அறிவு மூளை எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னா, அவன்கிட்ட நான் சேஃப்டி பின் எடுத்துகிட்டு சொன்னான், அவன் போய் கிளிப் எடுத்துகிட்டு வந்துருக்கான். எவ்வளோ கிடச்சிது. ஓகேங்களா, என்ன பண்ணுறது, என் தம்பி வச்சுட்டு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்களா என் தம்பி பேசிட்டான். ஓகே கைஸ், அவன் பேசிட்டான் கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது, ஜாலியாக இருக்கா கைஸ். எனக்கு வேறு என்ன பேசுறது தெரியல கைஸ். அதனால் நான் பைத்தியக்காரி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். மன்னிச்சுக்கோங்க கைஸ். யாரும் ஹெட்செட் போட்டுக்காதீங்க கைஸ். சொல்ல முடியாது. ஓகே, என் தம்பி பேசிட்டான் இன்னொரு தடவை. என் தம்பி என்கிட்ட அவுட் ஆகிட்டே வரான். என்னன்னா, என் தம்பிக்கும் எனக்கு ஒரு டீல். அவன் என் சேனலில் பேச மாட்டேன்னு சொன்னான். ஏன்னா அவன் சேனல்லையும் அவன் பேச மாட்டான், என் சேனல்லையும் அவன் பேச மாட்டான். யார் சேனல்லையும் பேச மாட்டான். ஸோ என்னோடய எல்டர் பிரதர் யூடியூப் சேனல் க்ரியேட்டர் வந்துட்டார் இப்போது. என் எல்டர் பிரதர் யூடியூப் சேனல் க்ரியேட்டர் வந்துட்டார் இப்போது. அந்த க்ரியேட்டர் பைத்தியக்கார மாதிரி பேசுவார் எக்ஸ்ட்ராவாக. நான் என்ன பண்ணுறது தெரியாது. ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அண்ட் நான் என் அண்ணன் வாய்ஸ் கேட்டுச்சாலும் எனக்கு தெரில. ஓகேங்களா, எடிட்டிங் எதுவுமே பார்க்கல, நான் பார்க்காம போடுறேன். ஓகே.
ஓகே கால் வரைய ஆரம்பிச்சிட்டோம். எப்படி அதுக்குள்ளே கால் வரைய ஆரம்பிச்சிட்டோம்னா பார்த்துருப்பீங்க, பட் என் வாய்ஸ் கேட்டிருக்காது. ஓகேங்களா, இப்போ கால் வரைகிறதுல எப்பவுமே நம்ம ரொம்ப பெரிய கால்லாம் வரையக்கூடாது. ஸோ சின்ன கால்லாம் வரையணும்னு சொல்லிட்டு நான் அழிச்சிருப்பேன். அழிச்சிட்டு நம்ம ஸ்கேலை வச்சு வரைகிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக அண்ட் க்யூட்டாக இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ நானே எனக்கு க்யூட்டுன்னு சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லிப்பேன். ஓகே, இப்போ நம்ம கால் வரைச்சிட்டு பார்க்கலாம். ஓகே, காலை வரைஞ்சிட்டோம். காலை வரைச்சிட்டு எனக்கு ஷூலாம் வரைய தெரியாது. ஸோ அதனால் அப்படியே சும்மா ஷேட் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இப்போ பாருங்க கைஸ். அண்ட் நான் ஒரு போ வரைஞ்சிக்கிட்டேன். அப்போ தான் ஒரு க்யூட்டாக 3 இயர்ஸ் போட்டு ஒரு போ மாதிரி வரைஞ்சி சிம்பிள் பண்ணிட்டேன். அண்ட் கையில் ஒரு இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க, அப்போ தான் அது ஷர்ட் மாதிரி தெரியும். பை ஆர்த்திகா, பை கைஸ். எஸ்கேஆல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.